நம்பி வருகின்றவர்களுக்கு எப்படி நாம் நம்பிக்கை தருவது என்பது நம்முடைய தமிழக வெற்றி கணக்கு தலைவர் முதல்வர் யாருக்கான முடிவு மேற்கொள்ள கரூர் சம்பவம் இந்த முடிவு கரூர் விஜயபாஸ்கர் தாவேக்கால் இணைந்த பிறகு முதலமைச்சர் கரூருக்கு போகிறாரு நேற்று 56 நாள் தொடர்ந்து ஆளுநரை ஆட்சியில் இருக்கிற நிதி நெருக்கடி, அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர், அதே போல வனத்துறையை சார்ந்தவருடைய மாநாடு 2 நாட்கள் தொடர்ந்து இன்றைக்கு தொடர்ந்து ஆய்வுப் பணிகள் நடக்கும் துறையின் வாரியாக. இதற்கு அதற்கு ஒப்பிட முடியாது. நீங்க வந்தானதே ஒரு முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே அடுத்த நிமிடம் அங்கே போகணுங்கிறது இல்லை. இப்ப நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன மாற்றங்கள் நீ தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக போறாங்கிறது தெரியும். முதலமைச்சர் எதற்காக போறா, அவருக்கு என்ன நன்மைகளை செய்ய போறா என்பதை பொறுத்து தான் பார்த்து அரசு பணி தர்றது உறுதியா சார்? அந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு பொறுத்திருந்து பாருங்க, நல்லதே நடக்கும். அரசு துறைகள்ல தொடர்ந்து ஒரு பொதுவாக தவறுகள் நடந்துவிடக் கூடாது என்பதிலே அவர் கண்காணித்து வருகிறார். ஆகவே ஒவ்வொரு துறையும் சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்கு நம்முடைய 2 துறைகள் இருக்கிறது. ஒன்று நம்முடைய அதிகப்படியான சொத்துக்களை சேர்ப்பதற்கு வெல்த் கேஸ் சொல்வார்கள், அதற்கான ஒரு துறை. மற்ற துறைகள் எப்படி ஒவ்வொரு அதிகாரிகளும் இயங்குகிறார்கள், இந்த அரசு புதிய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்கின்ற துறையும் இருக்கிறது. 2 துறையும் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கிற துறைகள். அரசு வழக்கறிஞர் பணியிடங்கள்லாம் அரசு தங்களுக்கு வேண்டியவங்களை பணியமர்த்ததுன்னு சொல்லி ஐநர் நாகேந்திரன் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இது அரசு வேலையை நம்பி இருக்கிற இளைஞர்களோட கனவை சிலைக்கிறாங்க. இதே நயனார் நாகேந்திரனுடைய பிஜேபி இருக்கின்ற அரசு பிஜேபியுடைய அங்கே மத்தியில ஆளுகிற போது இந்த மாநிலத்துல யார் நியமித்தாங்க என்பது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க லீகல் அட்வைஸ் போட்டாங்கல்ல, பிஜேபி சமூக ரயில்வே இருந்தாலும் மற்ற துறையாக இருந்தாலும் போட்டிருக்காங்க. அது யாரை போட்டிருக்கோம் பட்டியல அவர் படிக்கிறார். டாஸ்மாக் கொள்ளையில அதிக கவனம் செலுத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கல்வி கொள்ளையில் இது வரைக்கும் கவனம் செலுத்தாம தமிழ்ல சுமக்க காட்டுதுன்னு சொல்றாங்க. இல்ல கல்வி அதாவது தனியார் கல்லூரி இல்ல தனியார் கல்லூரி பள்ளியை பொறுத்தவரையில் தெளிவாக ஒவ்வொரு அமைச்சரும் ஆய்வு செய்திருக்கிறார். படிப்படியாக அதை நிறைவேற்ற வேண்டும். ஆய்வு போடுங்க அமைக்கப்பட்டது ஒரு 4ஆம் தேதி வராது. கல்வித்துறை அமைச்சர் பல்வேறு பணிகள் இருக்கு, நமக்கு தெரியாது. ஆளுநரோடு சேர்ந்து எத்தனை துணைவேந்தர்கள், எத்தனை ரெஜிஸ்ட்ரார் நியமிக்கப்படணும் எல்லாம் காலியா இருக்கு. இது முதல் ஆளு சரி பண்ணாதான் இங்க மற்றது சரி பண்ண முடியும். ஆகவே இதெல்லாம் நிறைய இடங்களில் யூனிவர்சிட்டி பொறுத்தளவுக்கு வேக்கன் நிறைய இருக்கு. இதை சரி செய்வதற்கு ஆளுநரோடு 2-3 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அறிவியல். ஆக இது முடிந்ததற்கு பிறகு எல்லாம் நல்லதாக நடக்கும். ஆனா தமிழக அரசு வருவாயில பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் மதுபானத்தை மிகவும் நம்பி இருந்த ஒரு காலகட்டம். இன்னைக்கு டாஸ்மாக் மதுபான கடைகளுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டாங்க, கடைகளுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டாங்க. அடுத்த வருவாய்க்கு என்ன? அதற்காக எங்கெங்கே லீக்கேஜ் இருக்கிறதோ அதெல்லாம் சரி செய்வார். ஒவ்வொரு துறையும் என்னென்ன கூடுதலாக மதிப்பீடுகள் தயாரித்து டெண்டர் விடப்பட்டதெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார். நடவடிக்கை எடுக்கிற போது அதிலிருந்து வருவாய் வீட்டுவதற்கு வாய்ப்பு. தனியார் பள்ளிகள்ல படிப்படியா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல படிப்படியான தொலைவில் தொழிலாளி நீங்க சொல்லிட்டீங்கன்னா படிப்படியா பண்ணது இல்லை. இப்போ தனியார் கல்லூரிகள் பொறுத்தவரும் தனியார் பள்ளிகள் பொறுத்தவரும் நேர்மையான முறையில் ஆட்சி நடைபெற வேண்டும் நாம் கருதுகிறோம். எடுத்தெடுப்புல தடாரத்தா நடத்த முடியாது. நீங்க ஈக்குவலா இருக்காங்க, அவங்க ஓரளவுக்கு 30% இருக்காங்க. எந்த கல்லூரியாக இருந்தாலும் உங்க வைஸ் சான்சலர் வேணும், அதற்கு பிறகு ரிஜிஸ்ட்ரார் வேணும். எத்தனை இடங்கள் காலி பணிகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். எத்தனை யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நிறைப்பதற்கு பிறகுதான் நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் எடுக்க முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் அமைச்சர் நேரடியாக நடவடிக்கை எடுக்க இயலாது. கட்டணத்தை கண்காணிக்கிறது கட்டணங்கிறது வேறு. கட்டணம் முடிஞ்சு போச்சு, அட்மிஷனே முடிஞ்ச எல்லாம் காலேஜ் ஆரம்பிக்க போது இப்ப கேள்வி கேட்டிருக்கிறீங்க. சொல்ல வரைக்கும் கேள்வி மடக்கூடாது. நான் சொல்லி முடிக்கிறேன் ப்ளீஸ்.
என்னங்க, ஒரு அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு என்னென்ன செயல்பாடுகளை செய்யலாம், எதை செய்தால் சரியாக இருக்கும் யோசிக்கிற நாட்கள் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் தெளிவாக சொன்னோம். எங்களுக்கு ஒரு 6 மாத காலம் பொறுத்திருங்கள், என்னென்ன நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்கிறோம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்போ 55 நாள் தான் ஆயிடுச்சு. இந்த அனுபவம் வாய்ந்த அனுபவம் வாய்ந்து ஒருத்த மட்டும் பண்ணிட முடியாது. நான் என் துறையை பார்க்கலாம், சில தவறுகள் நடைபெறுவது உடனடியாக அந்த இடத்துல மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது. இன்றைக்கு கூட வந்து பத்திரப்பதிவு பதிவு செய்யறதுக்கு ஏறத்தாழ ஒரு 50% மக்களுக்கு இன்றைக்கு நேரடியாகவே பத்திரப்பதிவு செய்த உடனேயே அவர்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக அவர்களுக்கு அந்த பத்திரப்பதிவு செய்ததற்கு பிறகு பட்டாக்கு உடனடியாக அதிலே சரி செய்யப்பட இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கிற போது அந்த அலிகேஷன் வருது. ஓகே.